ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான இந்த ஆண்டவரே காலை வேலைக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் அறிய வேண்டிய ஒருவர் என்கிற காலை ஜெபத்தில் இந்த நாளிலும் எங்களை கொண்டு வந்ததற்காக சோத்திரம். வந்திருக்கிற தெய்வ மக்களை ஆசீர்வதியும். இன்னும் வர வேண்டியதான பிள்ளைகளை ஆசீர்வதித்து கனப்படுத்தும். காலை தோறும் உடைய கிருபை புதிதாய் இருக்கிறது அல்லவா? அந்த புதிய கிருபையை கத்திருந்த காலை வேளையிலே எங்கள் மத்தியிலே அமர பண்ணி நீர் எங்கள் நடுவிலே உலாவி கிரியை செய்யும்படி ஆசீர்வதிக்கும்படி வேண்டுகிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சோதரம், 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 சோதரம். ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் காட், பிரைஸ் காட். இயேசுவின் மார்பில் நான் சாய்ந்துமே என்றும் என்றும் எந்த ஜீவ பாதையில், இயேசுவின் மார்பில் நான் சாய்ந்துமே என்றும் என்றும் எந்த ஜீவ பாதையில், பாரிலே பாடுகள் பறந்து நான் பாடுவேன் என் நேசரை நான் போற்றியே, பாரிலே பாடுகள் மறந்து நான் பாடுவேன் என் நேசரை நான் போற்றியே, அல்லேலூயா வாழ்த்துவேன் போற்றுவேன், உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன், அல்லேலூயா வாழ்த்துவேன் போற்றுவேன், உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன். சோதனை யானுள் உள்ளம் சோர்ந்திடும், வேதனை யான வேலை வந்திடும், சோதனை யானுள் உள்ளம் சோர்ந்திடும், வேதனை யான வேலை வந்திடும், என் மன பாரம் எல்லாம் மாறிடும், தாம் கிருபை என்றும் என்னை தாங்கிடும், என் மன பாரம் எல்லாம் மாறிடும், தாம் கிருபை என்றும் என்னை தாங்கிடும், அல்லேலூயா வாழ்த்துவேன் போற்றுவேன், உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன், அல்லேலூயா வாழ்த்துவேன் போற்றுவேன், உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன். சிநேகிதர் எல்லாம் கைவிட்டினோ நேசராயேசனோடு இருப்பதா, சிநேகிதர் எல்லாம் கைவிட்டினோ நேசராயேசனோடு இருப்பதா, வாழ்வை நான் விட்டேகியே மன்னவனாம் இயேசுவோடு வாழ்வினே, மன்மன வாழ்வை நான் விட்டேகியே மனுஷனவன் இயேசுவை நான் வாழுவே, அல்லேலூயா வாழ்த்துவே போற்றுவே, உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன், அல்லேலூயா வாழ்த்துவே போற்றுவே, உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பே, என்றும் என் வேண்டுதல்கள் கேட்பாரே, என்றும் என் கண்ணீரை துடைப்பாரே, என்றும் என் வேண்டுதல்கள் கேட்பாரே, என்றும் என் கண்ணீரை துடைப்பாரே, ஏழையின் கஷ்டம் யாவும் நீங்கியே இயேசுவோடு சேர்ந்து நித்தியம் வாழுவே, ஏழையின் கஷ்டம் யாவும் நீக்கியே இயேசுவோடு சேர்ந்து நித்தியம் வாழுவேன், அல்லேலூயா வாழ்த்துவே போற்றுவே, உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன், அல்லேலூயா வாழ்த்துவே போற்றுவே, உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன், அல்லேலூயா வாழ்த்துவே போற்றுவே, உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பே, வாழ்த்துவேன் போற்றுவே, உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன், அல்லேலூயா வாழ்த்துவே
போற்றுவே. உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பே. இயேசுவின் மார்பில் நான் சாய்ந்துமே என்றும் என்றும் எந்த ஜீவ பாதையில். இயேசுவின் மார்பில் நான் சாய்ந்துமே என்றும் என்றும் எந்த ஜீவ பாதையில். பாரிலே பாடுகள் மறந்து நான் பாடுவேன் என் நேசரை நான் போற்றியே. பாரிலே பாடுகள் மறந்து நான் பாடுவேன் என் நேசரை நான் போற்றியே. பாரிலே பாடுகள் மறந்து நான் பாடுவேன் என் நேசரை நான் போற்றியே. அல்லேலூயா வாழ்த்துவே போற்றுவே. உம்மை மாத்திர நோக்கி என்றும் ஜீவிப்பேன். அல்லேலூயா வாழ்த்துவே போற்றுவே. உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன். அல்லேலூயா வாழ்த்துவே போற்றுவே. உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பே. எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஓ ரச்சம் ஜெய் மாலேலோ ரபனா ஷதனா ரிகதா ரபாஷாலதுனா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருந்து எங்களை நடத்துகிற தேவனே, நன்றியோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியாருடைய பலத்த கரம் எங்களோடு கூட இருந்து ஆலையில இந்த கால வேளையில நடத்தும்படி நீங்க இறங்கி வந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ரபனா ரதனா ரிகதா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ரிவாலா மனா சிகாதா நா ரபா. எல்லா கர்த்தரை துதிப்போம். கொஞ்ச நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிங்க, மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவனுடைய மகிமைக்காக, தேவனுடைய பிரசன்னத்துக்காக, தேவனுடைய ஆலைக்காக தேவன் சோதரன் இந்த கால வேளையில இறங்கி வந்து அவருடைய புதிய கிருபையினால் நம்மை அலங்கரிக்கும்படியாக எங்கும் ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த கால வேளையில இறங்கி வரும்படியாக, தேவ பிரசன்னம் காணப்படும்படியாக எல்லாரும் 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 கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிப்போம். எல்லாரும் துதிப்போம், எல்லாரும் துதிப்போம். கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். சாபா ராதானா ரிகந்தர பிலாட கதனா. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் துதிங்க. ஆண்டவரே, இந்த கால வேளையில உங்க மகிமை இறங்கி வரும்படியாக, உங்களுடைய பிரசன்னம் இறங்கி வரும்படியாக, காலைதோறும் உங்க கிருபை புதுசா இருக்குல்ல, இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோதனை 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 இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சோதனை சோதனை சோதனை. எல்லாரும் 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 ஜெபிங்க 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 ஜெபிங்க. சோதனை 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 இயேசு ரத்தம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாம் துதிங்க துதிங்க துதிங்க. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்குது இறங்குது இறங்குது. ஹல்லேலூயா. இயேசுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க மகிமையின் கரம் ஆண்டவரே, உங்க ஆளுகை, உங்க பிரசன்னம், உங்க ஹல்லேலூயா சோதனை விலையேறப்பட்ட கரம் எங்கள் நடுவில் இறங்கி வரட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சோதனை சோதனை கிருபை 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 கிருபை. ஹல்லேலூயா. சோதனை 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 சோதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் சோதனம் சோதனம் சோதனம். இம்மட்டும் கைவிடாதேவன் இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிடாதேவன் இனியும் கைவிட மாட்டார். ஆயின் வயிற்றில் தாங்கினார், ஆயில் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயில் முழுதும் தாங்குவார். தாங்குவார் தப்புவிப்பார் எந்துவார் என் தெய்வம். தாங்குவார் தப்புவிப்பார் எந்துவார் என் தெய்வம். இம்மட்டும் கைவிடாதேவன் இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிடாதேவன் இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயின் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயில் முழுதும் தாங்குவார். தாங்குவார் தப்புவிப்பார் எந்துவார் என் தெய்வம். தாங்குவார் தப்புவிப்பார் எந்துவார் என் தெய்வம். ஆயன் இயேசு ஆடு நான், ஆதலால் பயமில்லை
பயமில்லை, ஆயன் நேசு ஆடுனான், ஆதலால் பயமில்லை. சாத்தான் பறிக்க முடியாது, சாத்தான் பறிக்க முடியாது. சாபிக்கிறேன் இயேசு நாமத்தில், சாபிக்கிறேன் இயேசு நாமத்தில். தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம், தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம், தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம், தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். இயேசு கிறிஸ்து வசனத்தால் எல்லா நாளும் சந்தோஷம், இயேசு கிறிஸ்து வசனத்தால் எல்லா நாளும் சந்தோஷம். ஓ வியாதி வறுமை வேதனை, வியாதி வறுமை வேதனை எதுதான் பிரிக்க முடியுமோ, எதுதான் பிரிக்க முடியுமோ. தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம், தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம், தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார், காலக்கம் எனக்கு இனி இல்லை. கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார், காலக்கம் எனக்கு இனி இல்லை. தூதித்து தூதித்து நாளெல்லாம், தூதித்து தூதித்து நாளெல்லாம் தூரத்திடுவேன் சத்துருவை, தூரத்திடுவேன் சத்துருவை. தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம், தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம், தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். ஆமா ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. தாங்குகிற தேவன் நீ, தப்புவிக்கிற தேவன் நீ. உம்மை நோக்கி பார்க்கும் முகங்கள் எல்லாம் வெட்கப்படவில்லையே. ரபனா ரதானா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஆண்டவரே, உங்க பிரசன்னத்துக்காக, உங்க ஆளுகைக்காக ஆண்டவரே, உங்க மகிமைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஆமென்.
கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கிருபை, 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 கிருபை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலே நாம் தேவ சமூகத்திலே வந்து கர்த்தரை ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபைக்காக எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நாம் ஸ்தோத்திரம், மோசேக்கு ஆண்டவர் எகிப்துள்ள ஜனங்களை அழைத்து வரும்படி அனுப்பப்பட்டு, இப்போ அந்த வழி பயணங்களில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு வரிசையாக கொஞ்சம் கொஞ்சமாக சில பகுதிகளை நம்ம பார்த்தோம். இன்றைக்கி யாத்ராமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் முதல் 40ஆம் அதிகாரம் வரை ஒரு 16 அதிகாரங்களிலே ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து கூறப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி நம்ம நிறையா விஷயங்கள் நம்ம தெரியாட்டாலும் ஒரு சில காரியங்களை மேலோட்டமாக இந்த ஆசரிப்பு கூடாரம் எப்படி உருவாக்கப்பட்டது, எந்த சூழ்நிலையில் இருக்கிறது என்று சொல்லி சில விஷயங்களை நம்ம என்ன செய்யலாம், பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் முதல் 40ஆம் வசனம் வரை, 40ஆம் அதிகாரம் வரை இருக்கிறது. இந்த காரியங்களை இந்த இடத்துல கடைசி அதிகாரம் 40ஆம் அதிகாரம் அதுவரையிலும் என்ன செய்கிறார், இந்த காரியங்களெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆக அதே மாதிரி அவர்கள் ஆசீர்வாத கூடாரத்தை நிறுவுகிறார்கள். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்கள். இப்போ 25ஆம் அதிகாரத்தில் நீங்கள் ஸ்தோத்திரம் முதல் வசனம் படிக்க பார்க்கலாம். முதல் 2 வசனங்களை படிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேலின் புத்திரர் எனக்கு மைக் கொடுங்கப்பா, மைக் கொடுங்க. ஸ்தோத்திரம். அழகாக கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி ஆண்டவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அவங்கள பார்த்து சொல்கிறாரு, காணிக்கைகளை கொண்டு வர சொல்லு அப்படின்றார். என்ன சொல்லணும்? ஃபஸ்ட்டு ஆசீர்வாத கூடாரம் கட்டுவதற்கு ஆண்டவர் சொல்கிறாரு, சொல்ல வராரு. அந்த சொல்ல வரும்போது ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு பாருங்க. படிங்க. அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இஸ்ரவேல் புத்திரரை காணிக்கை கொண்டு வர சொல்லு என்று சொல்கிறாரு. அந்த காணிக்கை எப்படி இருக்கணும் என்று ரொம்ப தெளிவாக சொல்கிறார் பாருங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு என்று சொல்லிட்டு சொல்கிறாரு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்கு என்று சொல்கிறார். வாங்குவாயாக சொல்லுங்க. அவனிடத்தில் காணிக்கையை வாங்குவாயாக என்று சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆசரிப்பு கூடாரம் கட்டுவதற்கு இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஸ்தோத்திரம், நல்லா கவனிங்க. அப்போ முதலாவது ஆசரிப்பு கூடாரம் கட்டுவதற்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, முதலாவது நீ என்ன பண்ணு, காணிக்கையை வாங்கு என்று சொல்கிறார். பார்த்தீங்களா? இப்போ ஸ்தோத்திரம், இது தேவனுடைய நியமங்கள். தேவன் நியமிக்கிறாரு, மோசேட்ட சொல்கிறாரு, அதனால் எல்லாத்தையும் நீ காணிக்க வாங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ ஆலயங்கிட்ட யார் காணிக்க கொடுக்க வந்தாலும் உடனே பாஸ்டுங்க காணிக்க கேட்குறாங்க, அப்படி கேட்குறாங்க, இப்படி கேட்குறாங்க. என்னவோ அவங்க பிள்ளைகளுக்கு வீடு கட்ட கேட்குற மாதிரி சில பேர் என்ன சொல்லுவாங்க, இது ஒரு மற்ற ரகமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. சில இடங்களில் அப்படி நம்ம பார்க்குறோம்.
சோத்திரம் பாஸ்டர் வந்து காணிக்கையாக கேட்டுட்டு இருக்கிறாரு அப்படின்னு பல இடங்களில் வந்து பல பிரச்சனைகள் இருக்கிறத நம்ம அறிஞ்சிருக்கிறோம். சோத்திரம் வேண்டாதவர்கள், தகாதவர்கள், தேவனுக்கு விரோதமானவர்கள், சபைக்கு விரோதமானவர்கள், பாஸ்டருக்கு விரோதமானவர்கள் எழும்பி சோத்திரம் என்ன செய்கிறாரு, எல்லாத்தையும் காணிக்கை வசூல் பண்ணுறாரு பாஸ்டர் அப்படின்னு சொல்லி அவர் பேரை வந்து கிறுக்கி போடுகிற நிலைமையிலே நிறைய சபைகளில் ரொம்ப பிரச்சனைகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸ்தோத்திரம். சாதாரணமாக சில மக்கள் வருவாங்க, எல்லாரும் வந்து கொடுக்குறவங்கன்னு சொல்ல முடியாது. சில பேர் வந்து எதுக்கு வராங்கன்னே தெரியல, அந்த தெய்வத்தை பார்க்கணுன்னு வராங்க, அற்புதங்களை பெறணும் தான் வராங்க. ஆனால் வந்த பிறகு அவங்களுடைய எண்ணங்கள் காரியங்கள்லாம் மாறிடுது. மாறி வேற யாராவது சொல்லி கொடுக்குறாங்களா அல்லது அவங்களே அப்படி சிந்திக்கிறாங்களான்னு தெரியல. உடனே ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும்போது நீங்கள் வந்து நான் காணிக்கெல்லாம் வசூல் பண்ணுறீங்க, அப்படிலாம் பண்ணக்கூடாது, சபையிலலாம் காணிக்கெல்லாம் கேட்கக்கூடாது அப்படிலாம் சொல்லி ஒரு மாதிரியாக அந்த காரியத்தை ரொம்ப அற்பமாக பேசிடுவாங்க. அது ரொம்ப கஷ்டம்தான், நல்லா கவனிக்கணும். சோத்திரம். ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு யாருக்கிட்ட காணிக்கை வாங்க சொன்னார்? சொல்லுங்க பார்க்கலாம், யாருக்கிட்ட காணிக்கை வாங்க சொன்னார்? எந்த ஜனம் அங்கே வந்து தேவனை ஆராதிக்குதோ அந்த ஜனங்கள்கிட்ட தான் காணிக்கை வாங்கணும். ஸ்தோத்திரம். கவனிங்க, ஆசரிப்பு கூடாரம் கட்டுவதற்கு எந்த ஜனங்கள் வந்து அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் ஆராதனை பண்ண போகிறாங்களோ அந்த ஜனங்கள்கிட்ட தான் காணிக்கை வாங்கணும். ஆனால் இப்போ என்னடானா வேற யார்கிட்டயோ போய் வசூல் பண்ணுறாங்க. அப்படி வசூல் பண்ணி ஒரு ஆசரிப்பு கூடாரம் கட்டுறதுல தேவனுக்கு பிரியமில்லை. நல்லா கவனிக்கணும். எனக்கு ஃபாரினர்ஸ் வராங்க, அவங்க வராங்க, இவங்க வராங்க, ஆளுக்கு ஒரு ஆலயத்தை கட்டி கொடுக்குறாங்க, அதனுடைய மகிமை தெரியாமல் போகுது. பார்த்தீங்களா, இப்படி தான் சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து இப்படி ஆலயங்களை வந்து சொந்தமாக கட்டாமல் என்ன செய்கிறாங்க, யாரோ கட்டி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டி வைக்கிறாங்க. சோத்திரம். ஆனால் இங்கே வந்து ஆசரிப்பு கூடாரம் எதுக்கு? இதெல்லாம் வந்து திருஷ்டாந்தமாக நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிக்கணும். இதை வந்து கொரிந்தியரில் பவுல் சொல்லும் போது நல்லா அருமையாக சொல்கிறார். இது வந்து ஒரு திருஷ்டாந்தமாக நமக்கு எழுதப்பட்டது என்று சொல்லியிருக்கிறாங்க. அதனால முதலாவது ஆசரிப்பு கூடாரம் கட்டுவதற்கு என்ன தேவை அப்படின்னா காணிக்கை தேவை. சோத்திரம். அப்போ இந்த காணிக்கையை எங்கே வசூல் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அது யார்கிட்ட வசூல் பண்ணணும் அப்படின்னு தெளிவாக சொல்கிறார் பாருங்க. சோத்திரம். ஒன்று இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொல்லு, அவங்க தான் ஆராதிக்க போகிறாங்க, அவங்க தான் பலி செலுத்த போகிறாங்க, அவங்க தான் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் எல்லா காரியத்தையும் பார்க்க போகிறாங்க. அதனால் அவங்கள்ட்ட நீ சொல்லு என்று சொல்லி சொல்கிறாரு. ஆனால் சொல்லி என்ன செய்யலை, பிரயோஜனம் இல்லை. சோத்திரம். சொல்லியும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். ஆனால் ஸ்தோத்திரம், இப்போ நம்ம சொல்கிறது சபைகளுக்கு காதில் விழ மாட்டேங்குது. சொன்னாலும் அதை ஒரு சிலர் நல்லா எடுத்துக்கிறாங்க, ஒரு சிலர் வந்து தப்பாக எடுத்துக்கிறாங்க. அதை சிலர் வந்து செய்யறதில்லை, சிலர் செய்கிறாங்க. சோத்திரம். சிலரை வந்து பிசாசு ஏதோ ஒரு காரியத்தை காட்டி அவங்கள வந்து மனசை சோர்வுக்குள்ளாக்கிடுறாங்க. ஆனால் ஸ்தோத்திரம், அவர்கள் வந்து இந்த பிசினித்தனம் பண்ணுறவங்கன்னு சொல்லுவாங்களே, அவங்க மாதிரி உள்ளவங்க சில பேர் என்ன செய்வாங்க, எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். அதெல்லாம் வந்து அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு சில நேரம் கொடுக்க வசதி இருக்காது. அதனால் மற்றவங்களாம் கொடுக்க வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்கும். அதனால் என்ன செய்வாங்க, என்ன அப்படிலாம் வசூல் பண்ணுறது, அதெல்லாம் செய்யக்கூடாது, ஆச்சா ஊச்சான்னு சொல்லி மக்கள் மத்தியில் கொடுக்குறவங்களையும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். நான் எந்த அளவுக்கு சொல்கிறேன்னா இதில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால சொல்கிறேன். ஒரு அலையிலே சொல்லுவோமா. அதனால் ரொம்ப ஆசரிப்பு கூடாரம் கட்டுறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப பயங்கரமான காரியம். ஒரு காரியத்தை பொறுப்பெடுக்கணும்னா மோசே வந்து ஒரு அபிஷேகம் பெற்ற மனுஷன், அழைக்கப்பட்ட மனுஷன். அதனால் அவர் அந்த காரியத்தை நிறைவேற்றுறாரு. பார்த்தீங்களா, அதனால் அவர் இந்த சூழ்நிலை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டு ஸ்தோத்திரம் என்ன செய்கிறார், உடனே ஸ்தோத்திரம் சொல்கிறாரு, அதை என்ன பண்ணணும்னா நீ இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட காணிக்கை வாங்கு. ஆனால் என்ன செய்யணும் அப்படின்னா அதில் ஒரு காரியத்தை சொல்கிறார். என்னன்னா, மனப்பூர்வமாக உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் வாங்குன்னு சொல்கிறார். வேற எவன்ட்டையும் வாங்காத. பார்த்தீங்களா, மனப்பூர்வமா உற்சாகமா ஆலயம் கட்டுவதற்கு, ஆசரிப்பு கூடாரம் கட்டுவதற்கு யார் கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட வாங்க. அது யாரை சொல்றாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். வேற புறஜாதிகள்கிட்ட போய் வாங்க சொல்லல, இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட தான் வாங்க சொல்றாரு. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள்னா யாரு? இப்போ ஆவிக்குரிய ரீதியில் விசுவாச மக்கள் தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள்.
அவங்கள்ட்ட தான் என்ன செய்யணும், நீ வந்து ஆலயம் கட்டுவதற்கு உங்களால் என்ன காரியங்களை செய்து நீங்கள் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். ஆனால் அந்த ஆலய கட்டுமான பணிக்கு இதுவரைக்கும் எந்த பிலீவர்ஸும் அந்த மாதிரி காரியத்திற்கு தங்களுடைய கையை திறக்காமல் இருக்கிற நிறைய விசுவாசிகள் இப்போ வந்து நிறைய சபைகளில் இருக்கிறாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க. எப்படி தங்கள் கரங்களை திறக்க மாட்டாங்க. ஆண்டவருடைய ஆலயம் கட்டுவதற்கு அவங்க இடத்துல ஒரு பைசா கூட வந்திருக்காது. அப்படிப்பட்டவங்களும் ஆலயத்தில் இன்னைக்கு இருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்போ இந்த ஆலயம் கட்டுமான பணிக்குன்னு சில தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு என்ன செய்யறதில்ல, சரியாக கொடுக்கறதில்ல, கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஒருத்தங்களையா நீங்கள் எண்ணி, அம்மா நீங்கள் ஆலயம் கட்டுவதற்கு ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் காணிக்கைகள் செலுத்திருக்கீங்களான்னு கேட்டால் நிறைய பேர் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. இந்த கட்டுமான பணிக்குன்னு யாரும் அதிகமாக கொடுத்ததில்லை. கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு மனசு கிடையாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களில் சில பேர் கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க, கொடுக்க முடியாதவங்களும் இருக்கிறாங்க. அதனால் நீ என்ன செய்ய, நல்ல கவனி, மனப்பூர்வமாக உற்சாகமாக யார் கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட வாங்கு என்று சொல்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி சொல்லுங்க, மனப்பூர்வமாக உற்சாகமாக சொல்லுங்க, மனப்பூர்வமாக. தம்பி சேர் எடுத்துருப்பா, சேர் எடுத்துரு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. 2 சேர் எடுத்துருங்க. ஸ்தோத்திரம், பிரைஸ் காட், அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க தம்பி, ஓரமாக வைங்க, அதுக்கு தான் சொன்னேன். ஸ்தோத்திரம், கவனிங்க. உற்சாகமாக கொடுக்குறவனிடத்துல ஸ்தோத்திரம் வாங்கு என்று சொல்கிறார். எப்படி சொல்லுங்க, 2 விஷயம் சொல்கிறார். சொல்லுங்க, ஒன்று என்ன, மனப்பூர்வமாக, இன்னொன்று என்ன, உற்சாகத்தோட கொடுக்குறவங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஏன் இந்த வார்த்தையை கர்த்தர் அந்த இடத்துல யூஸ் பண்றாரு அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே மனப்பூர்வமாக கொடுக்காதவங்க இருக்காங்க, உற்சாகமாக கொடுக்காதவங்க இருக்காங்க. அதனால தான் ஏன்னா இந்த கோராகு அபிராம் தாத்தான்லாம் இருக்கிறானோ பார்த்தீங்களா, அவனை எப்போதும் ஒரு கலாகாரனுவோம். சிலர் கொடுத்தா கூட சிலர் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இவனை பேசுவானுவோம். ஏன்னா இவங்க பேரே கலகக்காரன், மோசை வச்ச பேர். நம்மளாம் புதுசாக ஒன்றும் வைக்கல, இவங்க பேரே கலகக்காரன். ஏன்னா அந்த கலகக்காரனால மோசை என்ன செய்யலை, சொல்லுங்க, கலகக்காரனால தான் மோசே எங்க போகல, சொல்லுங்க, கானானுக்கு. நான் வாயில் என்ன வச்சிருக்கீங்க, ஒன்றும் பதிலே வர மாட்டேங்குது. கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். தூங்கிட்டு இருக்கக்கூடாது. வலையிலே சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். சொல்லுங்க பார்க்கலாம், மோசே ஏன் கானானுக்கு போல, கானானுக்கு மோசே ஏன் போல, கலகக்காரர்னால போகல. யாருனால போகல, கலகக்காரரே. உங்களுக்கு இந்த மலையின் மூலம் தண்ணி தர முடியுமோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, 2 தரம் அடிச்சு விட்டார். யாருனால, கலகக்காரர்னால. சோத்திரம், அல்லேலூயா. அந்த கலகக்காரருக்கு என்ன அப்படின்னா, மோசே எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது, எதுலையும் தேரக்கூடாது, எதையும் செய்யக்கூடாது, எல்லாத்தையும் கலகம் பண்ணி விடணும். இது யாருடைய வேலை, அந்த கலகக்காரருடைய வேலை. அதனால ஆண்டவர் எங்க தெளிவாக சொல்லிட்டாரு, எப்பா இந்த மனப்பூர்வமாக உற்சாகமாக கொடுக்குற இடத்துல மாத்திரம் வாங்கு, வேற எவன்ட்டையும் வாங்காத அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ ஏன் நம்ம காணிக்கைகள் ஆலய கட்டுமான படிக்கு போய் சேரல அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கலகக்காரர் கூட்டத்தில் இருக்கிறது மாதிரி ஒரு ஃபீலிங், வேற ஒன்றும் இல்லை. அப்படி இல்லைன்னா மனப்பூர்வமாக இணைஞ்சிருப்பாங்க, செஞ்சுருப்பாங்க. நேற்று தினத்தில் அந்த பாஸ்டர் வந்திருந்தாரா, ஏன்னா பாஸ்டர் மிஷினரி ஊழியத்தான் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு அம்மா விசாரித்த போது சொன்னார், நேபாளில் நம்ம சர்ச்சை கட்டிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு வந்து நம்ம ஏதாவது காணிக்கை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னதும் அவங்க உடனே, அப்படியா, நான் அறிவிப்பே கொடுக்கல, இன்றைக்கி தான் கொடுக்க போகிறேன். ஆனால் அவர் பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்துட்டு உடனே வீட்டுக்கு ஓடி போய், நான் நேபாள் ஊழியத்துக்கு நான் காணிக்கை கொடுக்குறேன்னு சொல்லி நேராக ஓடி போய் என்ன பண்ணாங்க, ஒரு 2000 கொண்டு வந்து கையில் கொடுத்துட்டாங்க. கையில் கொடுத்து, பாஸ்டர் இதை வந்து நேபாள் கட்டுமான பணிக்கு கொடுத்துருங்க. சோத்திரம், எனக்கு என் பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும், எனக்கு என் பிள்ளைங்க மறுபடியும் சர்ச்சுக்கு வரணும், என் வீட்டுக்காரர் சர்ச்சுக்கு வரணும்னு சொல்லி, அதனால் இந்த காணிக்கை நீங்கள் கொடுத்துருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நான் அதை வாங்கி ஜெபம் பண்ணி நேபாள் ஊழியத்துக்கு அப்படியே கொடுத்துட்டேன். ஒரு அலையிலே சொல்லுவோம்மா,
பாருங்கள், ஸ்தோத்திரம். இதுதான் அந்த மனப்பூர்வமா சொல்லுங்க, மனப்பூர்வமா உற்சாகமா கொடுக்குறவங்க இவங்க தான். கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே ஓடுறாங்க பார்த்தீங்களா. நம்ம அந்த தண்ணி தாகத்துக்கு தான் சொல்லி கேட்டான்ல, அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, தண்ணியை கொடுக்குறாரு, தண்ணியை குடிக்கிறாரு. அப்போ தாகத்துக்கு தான் யாருன்னு கேட்டால் அவனை ஆச்சரியப்படுவான்லாம் சொல்கிறார். சொல்லி முடித்ததும் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுட்டு அப்படியான்னு இல்லாமல் அவள் உடனே ஓடுறா பாருங்க. உடனே ஓடி போய் அந்த கிராமத்தில் உள்ள எல்லார்ட்டையும் சொல்கிறா. என்ன சொல்கிறா, இந்த பாருங்க, எனக்கு உண்டானதெல்லாம் ஒருத்தர் வந்து சொல்லிட்டாருங்க. ஐயோ என்னான்றீங்க, அவரை பார்த்தா மேசியா மாதிரி இருக்கு, எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்படியே குடத்தை வச்சுட்டு ஓடி போய் ஊரில் உள்ள எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துட்டா. பார்த்தீங்களா, கூட்டிகிட்டு வந்துட்டா பாருங்க, எவ்வளோ அருமையாக கூட்டிகிட்டு வந்துட்டா. ஸ்தோத்திரம். இதான் இந்த மனப்பூர்வமா உற்சாகமா செய்யக்கூடிய ஊழியம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளையே, நம்ம எதை செய்தாலும் மனப்பூர்வமா உற்சாகமா செய்யணும். ஏன்னா இன்னைக்கு அந்த மாதிரி சூழ்நிலை யாருக்குமே இல்லை. மனப்பூர்வமா செய்யறது இல்லை, வேண்டாவிருப்பா செய்யறது. சோத்திரம். அதனாலதான் அது கனிகள் இருக்காது அதுல. சோத்திரம். நீங்க மனப்பூர்வமா செய்யறதுல உற்சாகமா செய்யற அந்த விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, சோத்திரம், அதுல நிறைய பலன் இருக்கும். இப்ப உற்சாகமா கொடுக்குற இடத்துல தேவன் பிரியமா இருக்கிறார் என்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா. மனப்பூர்வமா கொடுக்குற இடத்துலையும் தேவன் என்ன செய்கிறார், ஆர்வமாகவும் பிரியமாகவும் இருக்கிறார். அதனால இங்க மனப்பூர்வமா உற்சாகமா கொடுக்குறவங்க யார் இருக்காங்களோ நீங்க அவள்கிட்ட மாத்திரம் வாங்கு மோசே என்று மோசேட்ட ஆண்டவர் ஆர்டர் போடுறார். அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் மனப்பூர்வமாக செய்யணும். வேலையாக இருந்தாலும், ஊழியமாக இருந்தாலும், உதவியாக இருந்தாலும், எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் மனப்பூர்வமாக உற்சாகமாக செய்யணும். இந்த வேண்டா வெறுப்பாக செய்யக்கூடாது. சோதனை பார்த்தீங்களா, வேண்டா வெறுப்பாக செய்யக்கூடாது. எல்லாம் நிறைய பேர் இன்னைக்கு வேண்டா வெறுப்பாக தான் செய்கிறோம். ஒவ்வொரு விஷயத்தையும் வேண்டா வெறுப்பாக தான் செய்கிறோம், ஏதோ பேருக்கு. சோத்திரம். அல்லேலூயா. ஒரு சபையில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து இந்த கால வேளையில் இந்த உபதேசத்தை கொடுக்குறோம். ஆனால் சபை நடத்துகிறவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கேட்கவும் மாட்டாங்க, இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. சோத்திரம். லோக்கல்ஸில் எல்லோரும் கேட்டால் எங்கள் பாஸ்டர் தெரியும்னு சொல்லுவாங்க, யோசுவா பாஸ்டர் தெரியும்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா என்னை பற்றி ஒன்றுமே தெரியாது, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. சோத்திரம். ஒன்றுமே தெரியாது. ஏன்னா நான் அனுப்புகிற எந்த ப்ரோக்ராம்ஸையும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் அவங்க சொல்கிறது என்ன, எனக்கு அவரை பற்றி தெரியும்பாங்க, ஒன்றும் தெரியாது. சோத்திரம். சோத்திரம். நிறைய பேர் பல வருஷமாக என் கூட பழகிட்டு இருக்காங்க. சோத்திரம். அதில் ஒரு தம்பி சொன்னது எனக்கே ஆச்சரியமாக போச்சு. பாஸ்டர் நீங்கள் இப்படின்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறார். சோத்திரம். ஒரு அந்தமான் ஊழியத்துக்கு அழைச்சிட்டு போயிருந்தேன், ஒரு தம்பி ராஜ்குமார்னு. அவர் சொல்கிறாரு, பவுல் ராஜான்னு சொல்லிட்டு ஒருத்தர் அழைச்சிட்டு போயிருந்தேன். அவர் அங்கே போனதும் அங்கே உள்ள செய்ய காரியங்கள்லாம் பார்த்துட்டு, நீங்கள் இப்படி எல்லாமா இருப்பீங்க, இப்படி எல்லாமா செய்வீங்க, நான் அப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது பாஸ்டர் அப்படின்றாரு. அப்போ 20 வருஷத்துக்கிட்ட என்னை பார்த்துட்டு இருக்கிறாருங்க. ஆனால் என்னை பற்றி தெரியுங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இப்போ அங்கே போய் சொல்கிறது என்னன்னா, இப்படின்னு உங்களை தெரியாது பாஸ்டர், நீங்கள் இப்படியெல்லாம் பேசுவீங்கன்னு தெரியாது பாஸ்டர், இப்படியெல்லாம் ஊழியம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது பாஸ்டர். இன்னைக்கு தான் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு பாஸ்டர், ரொம்ப மகிமையாக இருந்துச்சு பாஸ்டர், எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது, நீங்கள் இப்படிலாம் ஊழியம் பண்ணுவீங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியாது, இன்னைக்கு தான் நான் உங்களுடைய காரியங்கள்லாம் நான் பார்க்குறேன், கேள்விப்படுறேன் என்று சொல்லி அவர் அன்னைக்கு ஆச்சரியப்படுறார். ஏன்னா அந்த கூட பழகிறவங்க யாருமே மனப்பூர்வமாக பழக மாட்டாங்க. விசேஷமாக இந்த லோக்கல்ஸில் இருக்காங்க பார்த்தீங்களா, லோக்கல்ஸில் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இந்த லோக்கல்ஸில் இருக்கிற பாஸ்டருங்கள்ட்ட ஒரு நல்ல ஐக்கியமே இருக்காது. பேர் தான் ஐக்கிய கூடுகை. ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க, யாருடைய வளர்ச்சி யாருக்கும் பிடிக்காது. ஏன்னா யாரு கூடயுமே மனப்பூர்வம் பழக மாட்டாங்க, ஒரு பேருக்காக தான். இது ஒரு மாவட்டத்தில் நடக்கக்கூடியதல்ல, அத்தனை மாவட்டங்களில் நடக்கக்கூடியது. அதான் மனப்பூர்வமாக நிறைய பேர் பழக மாட்டாங்க. ஏதோ 100ல் 10 பேர், 5 பேர், அப்படிதான். 5 பேருங்கிறதே அதிகம்தான். சோத்திரம். 10 பேர்லாம் இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு மனப்பூர்வமாக எல்லாரும் என்ன செய்ய மாட்டாங்க, பழக மாட்டாங்க, உற்சாகமாக எல்லாத்தையும் பழக மாட்டாங்க. ஸ்தோத்திரம். ஏதோ அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த நேரத்தில் ஒரு பழக்கம். அல்லேலூயா.
பார்த்தீங்களா? அந்த நேரத்தில் இது சுயநலம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு சுயநலத்திற்காக தான் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, ஒரு பழக்கத்தை வச்சுருக்காங்களே தவிர உண்மையாக மனப்பூர்வமாக உற்சாகமாக யாருக்கிட்டையும் அந்த பழக்க வழக்கமே இல்லை. ஸ்தோத்திரம். யார்கிட்டையும் இல்லை. ஆமாம், சிலர் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் மனப்பூர்வமாக நம்மளால் என்ன செய்ய முடியாது, பழக முடியாது, உற்சாகமாக பழக முடியாது. ஆனாலும் ஒரு சில இடத்துல பழகுவோன்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம். பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு பாஸ்டர் இருக்கிறார், பரணபாஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்டர் இருக்கார். அவர் என்ன செய்வார்னா, ஒரு ஸ்தோத்திரம் உற்சாகமாக பழகுறவர், ரொம்ப மனப்பூர்வமாக பழகணும்னு நினைப்பார். ஸ்தோத்திரம். அதுக்காக என்ன பண்ணுவார்னா, ஒரு ஏழை எளிய நல்ல ஊழியர்கள், நல்ல குணமுள்ள ஊழியர்களை கண்டுபிடிச்சி அந்த ஊழியர்களிடத்தில் ஒரு நாள் அவங்க ஃபேமிலியாக கொஞ்சம் ஆகாரம்லாம் செய்யக்கூடிய நிலையில் பொருளெல்லாம் வாங்கிட்டு அன்றைக்கி அவங்க கூட போய் என்ன செய்வார், அந்த நாளில் ஃபோன் பண்ணி சொல்லிடுவார், இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் அன்றைக்கி வீட்டில் இருங்க, எங்கும் போயிடாதீங்க அப்படின்னு ஒரு டேட் ஒன்று வாங்கிக்குவார். அந்த டேட்டில் இவரே எல்லா பொருளையும் வாங்கி கொண்டு போய் அங்கே கொடுத்து எல்லோரும் சேர்ந்து ஒரு சமையல் பண்ணி எல்லோரும் உட்காந்து சாப்பிடுவாங்க. இது ஒரு அன்பு ஐக்கியம், ஒரு அன்பின் ஐக்கியம். இது இந்த ஊழியக்காரர் செய்கிறார், செஞ்சிகிட்டு இருக்கிறார். சோதரன் அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் போவார். போயிட்டு என்ன எல்லாரையும் கவர் பண்ண முடியாதுல்ல, அதனால் சில பேர்கிட்ட மனப்பூர்வமாக உண்மையாக அன்பு கூறுறதுக்கு ஏற்பாடு, அவ்வளோதான். எல்லாருமே எல்லாத்தையும் அப்படி உண்மையாக அன்பு கூற முடியாது. சோதரன் பார்த்தீங்களா, மனப்பூர்வமாக பழக முடியாது. எல்லாம் இந்த பேருக்காக தான், சுயநலத்துக்காக, நம்ம காரியத்துக்காக மாத்திரம்தான் எல்லார்ட்டையுமே நம்ம என்ன செய்ய முடியும், கொஞ்சம் கொஞ்சமாக பழக முடியுமே தவிர யாரும் மனப்பூர்வமாக என்ன செய்ய முடியாது, பழக முடியாது. அது ஒரு பொய்யான அன்பு. உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாகன்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா. அந்த மாயமாலமான ஒரு அன்பு தான் எல்லாருக்கிட்டையும் இருக்குது தவிர உண்மையான அன்புலாம் கிடையாது. உண்மையான அன்பு சகலத்தையும் தாங்கும், சகிக்கும், இருமாப்பாயிராது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். இதெல்லாம் இருக்குல்ல, ஆனால் அதெல்லாம் இருக்காது. அந்த மாதிரி சில நபர்கள்ட்ட அந்த மாதிரி விஷயமே இருக்காது. சோத்திரம். பாறாங்கல் மாதிரி இருப்பாங்க, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் மனப்பூர்வமாக செய்யக்கூடாதுன்றீங்க, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. பொல்லாத பேயினுடைய ஒரு அபிஷேகம் இன்னைக்கு நிறைய சபைகளுக்குள்ளே இருக்குது. ஊழியக்காரனை வேதனைப்படுத்துறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும், எல்லா சபையிலும் இருக்குது. நீங்கள் வேணால் காட்டு பாருங்கள். ஒரு பாஸ்டர் கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ வைங்க, வச்சு அப்பா சொல்லுங்கள் உங்களுடைய சபையில் எப்படிப்பட்டவங்களாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்கள். சோத்திரம். வேணும்னு வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட்டம் இருக்குமே தவிர ஆனால் உண்மையை சொல்ல மாட்டாங்க. சில பேர் உண்மையை சொல்லிடுவாங்க, அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்க, எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும், அதான் ஊழியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. சில பேர் ஏன் நம்மளோட ஜனத்தை சொல்லிவிட்டு அப்புறம் நாளைக்கு அவன் நம்ம குறை சொல்லுவான், அப்புறம் நம்ம காட்டி கொடுத்துட்டேன்னு சொல்லுவான், என்னத்துக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எங்கள் சபையில் எல்லாம் ரொம்ப நல்லவங்க அப்படின்ற ஒரே போர்டு போட்டுருவார், அவ்வளோதான். சில பேர் அப்படி போட்டுருவாங்க. சில பேர் உள்ளதுன்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி எங்கள் சபையில் இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க. சோத்திரம். எனக்கு நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்கிறாங்க, ஆனால் நான் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகிறேன். இது உண்மையில் மனுஷன் பேசுகிற வார்த்தை. ஒரு அலையிலே சொல்லுவோம்மா, அலே லோயா. ஏன்னா இது சபைனா எல்லாம் அப்படி தான் இருக்கும். மோசே நடத்தின சபை அப்படி தான் இருந்துச்சு, அந்த சபை அப்படி தான் ஓடுச்சு. வழியில் இத்தனை பேர் அழிஞ்சு போனதுக்கு காரணம் அதான். அந்த சூழ்நிலையில் தான் இன்னைக்கு ஒவ்வொரு சபைகளும் இன்னைக்கு இயங்கி கொண்டிருக்கிறது. எல்லாம் மனப்பூர்வமாக எல்லாம் செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. எல்லாம் உற்சாகமாக செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. சில கட்டளைக்கு சில பயந்து செய்வாங்க. சில பேர் அவர் நம்ம செய்யலைன்னா ஒரு மாதிரி சொல்லுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அலையிலே சொல்லுவோமா, அலையலோயா அலையலோயா. சோதரன். நம்ம எல்லாரையும் ஊழியக்காரங்க எல்லாரையும் உண்மையாக தான் பார்க்குறாங்க. ஊழியக்காரங்க பார்க்குறது எல்லாரையும் உண்மையாக தான் பார்ப்பாங்க. சோதரன். அவங்க என்னதான் கிறிஸ்துவ வேலை பண்ணவங்க இருந்தாலும் ஆனால் இவங்க பார்வையில் எல்லாரையும் உண்மையாக தான் பார்ப்பாங்க. உண்மையாக பார்த்து தான் எல்லாத்தையும் எல்லாருக்கும் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் சொல்லுவாங்க. என்னென்னால இவங்க வேண்டாதவங்க, இவங்களுக்கு நம்ம தனியாக டிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தனியாக டீச்செலாம் பண்ண மாட்டாங்க, தனியாக எதுவும் பண்ண மாட்டாங்க. எல்லாருக்கும் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. ஆனால் அது சில பேர் கேட்பாங்க மனப்பூர்வமாக, சில பேர் கேட்க மாட்டாங்க. இப்படி ஒரு குணாதிசயம் உள்ளவர்கள் இன்றைக்கி சபையில் விளைஞ்சிருக்கிறாங்க. பதற போல் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்காங்க, படர்ந்துருக்கிறாங்க. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அவங்க இஷ்டத்துக்கு தான் வாழ்வாங்க. ஆனால் பரலோகத்தில் இவங்க இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா மிக மிக சிரமம். ஏன்னா ஊழியக்காரன் அங்கீகரிக்கப்படாத யாருமே பரலோகத்தில் வர முடியாது. இல்லைன்னா ஊழியக்காரன் இருக்க மாட்டான். நல்லா கவனிக்கணும்.
ஊழியக்காரனோடு ஒத்து போகாத எந்த விசுவாசியும் நீங்கள் அவனோடு ஒத்து நீங்கள் பரலோகத்தில் போய் இருக்கலான்னு யாரும் கெட்ட கனவு கண்டுகிட்டு இருக்காதீங்க. அது நடக்காத விஷயம். சோதரன் பார்த்தீங்களா, நடக்காத விஷயம். ஏன்னா ஊழியக்காரனுடைய ஒவ்வொரு ஜெபமும் ஒவ்வொரு அணுகுமுறையும் எப்படி இருக்குதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். என்னை குறித்து ஆண்டவரிடத்தில் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு சொல்லி நீங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கணும். சோத்திரம். எல்லா விசுவாசிகளும் ஊழியக்காரங்களும் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு தலைமை பாஸ்டர் ஒரு இளம் ஊழியரை குறித்து என்ன சொல்கிறாரு, அது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஊழியத்தில் சர்டிஃபிகேட்டு வாங்கணும். ஊழிய பாதையில் பாஸ்டருடைய அந்த சர்டிஃபிகேட் இருக்கணும். சோத்திரம். நீங்கள் வேண்டாதவங்க ஆகாதவங்கன்னு தள்ளப்பட்டு நீங்கள் எங்கே போய் ஊழியம் பண்ணாலும் உங்கள் ஊழியம் செல்லுபடி ஆகாது. முதலாவது இருக்கிற இடத்துல நீங்கள் நல்ல பேர் வாங்கணும். இருக்கிற இடத்துல ஆண்டவருடைய சித்தம் செய்யணும். இருக்கிற இடத்துல ஆண்டவருடைய பெயரை அந்த இடத்துல உறுதிப்படுத்தணும். அந்த இடத்துல ஒரு ஊழியக்காரன் வந்து உங்களை அங்கீகரிக்கணும். நீங்கள் வேதாந்தத்தில் பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட ஊழியக்காரங்க மேலே தான் தலையில் கை வச்சு அனுப்புகிறாங்க. கிறிஸ்துவ ஊழியக்காரன் கையிலலாம் தலையெல்லாம் கை வைக்கலை. சோத்திரம். அவங்களுக்கெல்லாம் அப்பப்போ ஆண்டவர் தண்டனை கொடுத்து அமுச்சு விட்டார். அதனால் நல்லா கவனிக்கணும். யாரெல்லாம் அங்கீகரிக்கப்பட்டவங்க, அதான் மனப்பூர்வமாய் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர்கள், மனப்பூர்வமாய் ஆண்டவருடைய சித்தம் செய்யக்கூடியவர்கள், மனப்பூர்வமாய் எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடியவர்கள், ஆண்டவரை பிரியப்படுத்துவதற்கு என்று உற்சாகமாக செய்கிறவர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில் உற்சாகமாக செய்கிறோம்? யோசிச்சு பாருங்க. மனப்பூர்வமாக எந்த ஒரு விஷயத்தையும் நான் மனப்பூர்வமாக செய்கிறேன் பாஸ்டர், சொல்ல முடியுமா உங்களால்? ஸ்தோத்திரம். ஏன்னா கானானிய ஸ்திரீ வந்து கேட்குறா பார்த்தீங்களா, ஐயா பிள்ளைக்கு இறங்குங்கயான்னு சொல்லி கேட்கும்போது, பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போட மாட்டேன்னு சொல்கிறேன். அப்போ அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, பிள்ளைகள்லாம் சாப்பிட்டு முடிச்சது போக அந்த துணிக்கைகள் மிச்சம் கீழே கிடக்கும்ல, அதையாவது எனக்கு கொடுங்களேன். ஸ்தோத்திரம். இது எப்படிப்பட்ட தாழ்மை, இது எப்படிப்பட்ட தாழ்மை. ஸ்தோத்திரம். யோசிச்சு பாருங்க. யா நீ கொடுத்தா கொடுக்காட்ட போ, இவன் ஒரு ஆள் அப்படி சொல்லிட்டு இவன் போயிருந்தானா இவன் நிலைமை என்ன ஆகும்? இதுதாங்க மனப்பூர்வமாக வந்து நிற்கிறதுக்கும் உற்சாகமாக கர்த்தர் சமூகத்தில் வந்து நிற்கிறதுக்கும் அவெல்லாம் ஒரு அடையாளம். அவெல்லாம் ஒரு அடையாளம். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய உள்ளம் உடைக்கப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு விசுவாசமா? ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, ஸ்திரியே உன் விசுவாசம் பெருகு, சமாதானத்தோட போ. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான காரியங்கள். எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் உற்சாகத்தோட, ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் எதை செய்தாலும் அப்படி செய்யணும். அப்படி செய்கிறவங்களை கர்த்தர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். அதனால என் ஆலயம் நல்லா இருக்கணும்னா, என் ஆலயம் மகிமையில் நிறைஞ்சிருக்கணும்னா, நானும் இறங்கி வரணும்னா அதில் என்ன பண்ணும் மோசே? மனப்பூர்வமாக உற்சாகமாக கொடுக்குறவனிடத்துல முதலாவது காணிக்கையை வாங்கு என்று சொல்கிறார். சொல்லுங்க, முதலாவது காணிக்கையை வாங்குன்னு சொல்கிறாரு. அப்போ தான் ஸ்தோத்திரம். முதல் டே காணிக்கை தான். ஏன்னா நீங்கள் ஆபேல் பார்த்தீங்களா, எபிரேய நிருபக்காரர் சொல்லும்போது முதல் எதை கொண்டு வர்றாரு? 11ஆம் அதிகாரத்தில் பழைய ஏற்பாட்டில் உள்ள பரிசுத்தவான்களை குறித்து அவர் சொல்லும்போது, முதல் நீதிமான்கள் ஆக்கப்பட்ட, விசுவாசத்தினால நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி பட்டியலில் கொண்டு வரும்போது ஃபர்ஸ்ட் அவர் எதை கொண்டு வர்றாரு தெரியுமா? காணிக்கையை தான் கொண்டு வருகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்லா யோசித்து பாருங்க. முதலாவது அவர் கொண்டு வர்றது காணிக்கை தான் கொண்டு வர்றாரு. இங்கே ஆசீர்வாத கூடாரத்தை கட்டுவதற்கு மோசேட்ட ஆண்டவர் சொல்றது முதல்ல காணிக்கை கொண்டு வர சொல்றார். பார்த்தீங்களா, காணிக்கை கொண்டு வர சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதான் இப்போ ரெண்டு பேரும் அந்த ரெண்டு காரியங்களையும் பார்க்கும்போது, ஆலயம் கட்டுமான பணிக்கு முதல்ல காணிக்கை தான் தேவை. சோத்திரம். அடுத்து இந்த பூமியில் முதலாவது நீதிமான் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அந்த நீதிமான் வேற யாரும் இல்லை, ஆபேல் தான். ஆபேல் காணிக்கைனால அவன் நீதிமானாக்கப்பட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வாசிக்க பார்க்கலாம். 4ஆம் வசனமாக படிங்க. எபிரேயர்
விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். முதல் நீதிமான் யாரு? ஆபேல். பார்த்தீங்களா? முதல் நீதிமான் ஆபேல். எதுல? காணிக்கையில். அல்லேலூயா. ஆமாம். அதனால் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உற்சாகமாக மனப்பூர்வமானு சொல்கிறது அது யாருன்னா நீதிமான்கள். நீதிமான்களிடத்துல வாங்குப்பா, யார்த்தையும் வாங்கிறாத. ஆமாம், ஆபேல் மாதிரி உள்ளவங்கள்ட்ட வாங்கு, காயின் மாதிரி உள்ளவங்கள்ட்ட வாங்கிறாத. சோத்திர காயின் பலி எப்படி எரிஞ்சு போனதோ அதுபோல் அவங்களுடைய எரிச்சல் அதில் கலந்துருக்கும். அதனால் அந்த எரிச்சல் உள்ளவங்க காணிக்க கொடுக்கக்கூடாது. அதனால் நீ வாங்குற பலி, வாங்குற காணிக்க எப்படி இருக்கணும்? எரிச்சலாக இருக்கக்கூடாது. அது எப்படி இருக்கணும்? விசுவாசம் கலந்துருக்கணும், நீதி கலந்துருக்கணும். அவங்க எப்படி இருக்கணும்? மனப்பூர்வமாக கொடுத்துருக்கணும், உற்சாகமாக கொடுத்துருக்கணும். அந்த மாதிரி உள்ளவங்களிடத்துல நீ என்ன பண்ணு? காணிக்கை வாங்கு என்று சொல்லி மோசே கிட்ட ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொல்கிறாரு. அப்புறம் ஒரு சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கை ஆவன என்று சொல்லி எதெல்லாம் அந்த ஆலயத்துக்கு தேவையோ அதெல்லாம் வரிசையாக சொல்கிறாரு. பார்த்தீங்களா? அதெல்லாம் வரிசையாக சொல்கிறார். எல்லாத்தையும் வாங்குன்றார். சோத்திரம், எல்லாத்தையும் வாங்க, நான் சொல்கிற எல்லா விஷயத்தையும் வாங்கு அப்படின்னு சொல்கிறார். அப்போது மோசே ஆண்டவருடைய பட்டியலை வாங்குறார். பட்டியலை வாங்கி போட்டு அந்த பட்டியலை ஜனங்கள்ட்ட அறிவு கொடுக்குறாரு. ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தீங்களா? கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சோத்திரம். அதனால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைய, ஜனங்கள் மனப்பூர்வமாக கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதனால் சோத்திரம், ஆண்டவர் சோத்திரம் அந்த மனப்பூர்வமான காணிக்கையை வாங்கி ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதை ஸ்தோத்திரனை கட்டு மோசே ஆசீர்வதிக்கிறாரோ, நான் இறங்கி வருவேன் அப்படின்னு சொல்லி அவர் கட்ட சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த காணிக்கையெல்லாம் முதலாவது வசூல் பண்ணுறார். காணிக்கையெல்லாம் வசூல் பண்ணி எல்லாத்தையும் ஊரு தேத்துறார். சோத்திரம். அல்லேலூயா. நீங்கள் காணிக்கையை மாத்திரம்தான் வசூல் பண்ணுறாருன்னு நம்ம பார்க்குறோம். நல்லா கவனிக்கணும். யார் யாரை வசூல் பண்ணுறாரு பாருங்க. நம்ம நினைக்கிறோம் பொண்ணு, வெள்ளி, இளநீல நூல், நாடா, இரும்பு, வெங்கலம் எல்லாத்தையும் வசூல் பண்ணுறாரா? ஆனால் நல்லா கவனிங்க, நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா காணிக்கை தான் வசூல் பண்ணுறாருன்னு நம்ம நினைக்கிறோம். நல்லா கவனிங்க, ஆண்டவர் அந்த காணிக்கையை மோசே நீ வசூல் பண்ணும்போது அதோடு கூட என்னென்னலாம் நீ பண்ணுற தெரியுமா அப்படின்னு சொல்லி அதை சொல்லி கொடுக்குறாரு. என்னென்னா, இந்த மனப்பூர்வமானவங்களை நீ என்ன பண்ணுற? சம்பாதிக்கிற. உற்சாகமானவங்களை நீ என்ன பண்ணுற? சம்பாதிக்கிற. நீதிமான்களை நீ என்ன பண்ணுற? சம்பாதிக்கிற. விசுவாசம் உள்ளவர்களை நீ என்ன செய்கிற? சம்பாதிக்கிற. இப்படி கடவுள் மேலே, என் மேலே பிரியமாக இருக்கிறவங்களை நீ சம்பாதிக்கிற சொல்கிறாரு பாருங்க. காணிக்கெல்லாம் யார் யாரெல்லாம் கொடுத்து ஆண்டவரை மயப்படுத்துகிறாங்களோ அவங்க என்னென்ன குணாதிசயங்களை இருப்பாங்களோ அத்தனை நபர்களையும் நீ இப்போ சம்பாதிச்சிட்டு இருக்கேங்கிறாங்க. அப்போ காணிக்கை கொடுக்குற ஒரு நபர் ஒரு குணாதிசயத்தில் இல்லை, பல குணாதிசயத்தில் ஆசீர்வாதமான ஒரு நல்ல மகிமையான தேவனோடு இணைக்கப்படுகிற சில குணாதிசயங்களோடு மக்கள் இருக்கிறாங்க. பார்த்தீங்களா? அப்படியே எல்லாம் சேர்ந்து கத்துட்டு வராங்க. காணிக்கை மாத்திரம் வரல, அவங்க குணமும் சேர்ந்து உள்ள வருது. மனப்பூர்வமானவர்கள் உள்ளே வராங்க, அப்புறம் உற்சாகமானவர்கள் உள்ளே வராங்க, பிரியமானவர்கள் உள்ளே வராங்க, நீதிமான்கள் உள்ளே வருகிறார்கள், விசுவாசம் உள்ளவர்கள் உள்ளே வருகிறார்கள். நல்லா கவனிக்கணும், காணிக்க மாத்திரம் உள்ள வரல, அவங்களோடு கூட இப்படிப்பட்ட நல்ல குணாதிசயம் உள்ளவர்கள் அப்படியே உள்ள வராங்க. நீங்க எப்படி வந்தீங்க? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, மோசேட்ட நீங்க சொன்னது போல ஆசீர்வாத கூடாரம் கட்டுவதற்காக நல்ல காணிக்கைகளை வாங்கினாரு. அதுபோல் ஸ்தோத்திரம், தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்கள் திருச்சபைகளில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறவர்களாக, அதற்காக மனப்பூர்வமாக செயல்படக்கூடியவர்களாக, அதற்காக உற்சாக மனதோடு ஆண்டவரோடு இணைக்கப்படும் போல ஸ்தோத்திர ஆபேலை போல ஒரு நீதிமானாக, விசுவாசிக்கிறவனாக, ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானவர்களாக ஆண்டவர் எல்லாரும் ஆண்டவரோடு சேர்க்கப்பட தொடர்ந்து கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு திருச்சபையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, அதிசயங்களை காண பண்ணுங்க.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். காட் பிளஸ் யூ.